சிறப்பு வாதம் தொடர்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் ஆயிடுச்சு. நேற்று அதிகாலை தொடங்கிய தீ விபத்து. தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வராங்க. நம்ம ஒவ்வொரு அம்சமா பேசலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ்ல இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்கள் அப்சர்வேஷனை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த பிக்சரில் வந்தது 2006. அதாவது ஹைகோர்ட் ஒரு ரெகுலரைஸ் முந்தி 1999 பல பில்டிங்ஸில் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, விதிமுறைகள் மீறி. அமைச்சரை சொன்னார் இல்லையா? அப்படி இருக்கும்போது 1999 ஒரு அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2000, 2001, 2003 4 தடவை கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஒரு ஃபீஸ் கட்டினா ரெகுலரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சில கிளாஸ் மாத்திரம் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு கிளாஸ் மாத்திரம், மற்றபடி விரிவான அப்புறம் சொல்கிறேன். ஃபயரை பொறுத்த மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது, அது விதிவிலக்கே கிடையாது. ஃபயரை பொறுத்த மட்டும் அந்த கம்ப்ளீட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். மற்ற சில விதிமுறைகள் இது ரிலாக்ஸ் பண்ணப்பட்டு ரெகுலேஷன் பண்ண முடியும். அப்போ இதில் விதிமுறை மீறல் இருந்தால் அதை பண்ண முடியும். ஆரம்பத்திலிருந்தே விதிமுறை மீறல் இருந்தால் அதை சரி பண்ணால் தான் பண்ண முடியும். சரி பண்ணாமல் இருந்தால் அது ஃபயரை பொறுத்த மட்டும் ஆரம்பத்திலிருந்தே ரூலு ரிலாக்ஸ் ஒர்க்காக கூட ஆக்கலை. கவர்மெண்ட்டும் ஆக்கலை, ஹைகோர்ட்டும் ஆக்கலை, மானிட்டரிங் கமிட்டியும் ஆக்கலை. 1999 பண்ணாங்க. 2000, 2001, 2003. அப்புறம் 2006 ஆகஸ்டில் ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டாங்க, ஒரு அருமையான உத்தரவு. ஏபி ஷா, சந்துரு ஜட்ஜஸ். அதில் என்னன்னாங்க, கிளியராக கமர்ஷியல் பில்டிங் என்ன பண்ணணும், ரெசிடென்ஷியல் பில்டிங் என்ன பண்ணணும், அதில் மானிட்டரிங் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒரு மெம்பர், டைரக்டர் ஃபயர் சர்வீஸ் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர், நான் சிவில் சொசைட்டி மெம்பர். அப்புறம் நாங்கள் முதல்ல இது டேக்கப் பண்ணியிருக்கும்போது எங்களுக்கு பல பில்டிங்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது டி நகரை பற்றி ரொம்ப மோசமான தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கும்போது, அப்போ 2017 ஜனவரி பிப்ரவரி மீட்டிங்கில் 3வது மீட்டிங்கில் நாங்கள் சொன்னேன், ஒரு சர்வே பண்ணுங்க டி நகரில். அந்த சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஏன்னா பலர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க அப்ளை பண்ணலை, ரெகுலேஷன் அப்ளை பண்ணலை, பெர்மிஷன் வாங்கல, ரெகுலேஷன் அப்ளை பண்ணல, அப்படியே பணம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் சர்வே பண்ணும்போது தான், நாங்கள் பண்ணும்போது 65 பில்டிங் வெளியே வந்தது. கிளியராக என்ன பண்ணாங்க, 2 மாடிக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, கட்டியிருக்காங்க 7 மாடி 8 மாடி. ஒரு 1 எஃப்எஸ்ஐ கட்டியிருக்காங்க, 8 எஃப்எஸ்ஐ. 2 பக்கமும் சைடில் ஒரு இடமும் கிடையாது, ரோடில் ஸ்பேஸ் கிடையாது. ஃபயருக்கு ஃபயர் சேஃப்டி ரெகுலேஷன் இது கம்ப்ளை பண்ணலை. இல்லை, அதில் தான் ஒரு சந்தேகம். ஆரம்பத்திலேயே இப்போ 2 மாடிக்கு அனுமதி வாங்கிட்டு அவங்க 6 மாடி 7 மாடி கட்டுறாங்க இல்லையா? அந்த மின்சாரத்துறையிலேருந்து வரக்கூடிய அதிகாரிகள், மற்ற குடிநீர் வடிகால் வாரியத்திலேருந்து வரக்கூடிய அதிகாரிகள், இல்லை ட்ரைனேஜ் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அந்த அனுமதி சீட்டு இருக்கும் இல்லையா? 2 மாடிக்கு தான் அவங்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்கன்னு மேற்கொண்டெல்லாம் அவங்க எப்படி அந்த அனுமதியை கொடுத்து அந்த கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க? என்ன நீங்கள் சொல்ல வச்சுட்டீங்க, நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். டி நகரை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழ் பழமொழி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, பணம் பாதாளம் வரை பாயும். அருமையான ஒரு டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி அருமை, பணம் பாதாளம் வரை பாயும். என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தால் பணம் பிணமும் வாய திறக்கின்றது. 2மே சரியில்லை, 2மே சரின்னு சொல்லலாம். இது நடந்த விஷயம் நம்ம பண்ணுறோம். இப்போ உண்மையில் ஒரு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அது விதிமுறைகளை சரியாக நம்ம நிர்வாகம் இருந்துச்சுன்னா பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி பல மாடி கட்டிடங்கள் இருக்குன்னா, எல்லா மாடி கட்டடங்கள் இருக்கிற இந்த படிக்கட்டுகளை எல்லாம் ஜாமான் வச்சுருவாங்க. அப்புறம் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இருக்கிறது இல்லை. ஸோ இது எதிர்பார்க்கல. அதனால் அவர் அமைச்சர் ஒரு பக்கம் சொன்னது, இந்த மாதிரி பகல் நேரத்தை நடந்து தான் அதிகமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய தடவை இது தீ விபத்தில் தீயினால் இறக்கிறது இல்லை, அந்த ஃபியூம்ஸ் அதில் தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அப்புறம் தடுக்கி விடுறது, ஒருவர் மேலே ஒருவர் விடுறது, அந்த மாதிரி விபத்து அதிகமாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ முக்கியமாக தீ விபத்து இப்போ பல மாட்டின்னு கேட்டால் தீ விபத்து எதுக்கு ஏற்படுது அப்படி நம்ம பார்த்தோம்னா, அந்த தீ விபத்து விதிமுறைகளை ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை மட்டும் இல்லை, விதிமுறை ஃபாலோ பண்ண அந்த மனப்பான்மை இல்லை, நம்ம அந்த ஆட்டிடியூட் நம்மகிட்ட இல்லாத ஒரு பெரிய ஒரு அதான். இப்போ பார்த்தீங்கன்னா சார் நல்லா சொன்னாங்க, ஒரு 113 டவுன் பிளானிங் ஆக்டை ஒரு வருஷத்துக்கு விதிமுறைகள் செய்யப்பட்ட கட்டிடங்களை நம்ம வகைமுறைப்படுத்துகிற இது பண்ணாங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போய் அந்த ஆண்டுகளுக்கு மட்டும் நல்லா கவனிக்கணும், எக்ஸப்ஷன் ஒன்லி ஃபார் தட் இயர் கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சி மாறினாலும் 2 ஆட்சி கிடையாது.
அது ஒவ்வொரு ஆண்டுகளும் அந்த விதிமுறைகளை அப்போ என்ன மனப்பான்மை விதியை நம்ம மீறிட்டு போலாம் இல்ல. இந்த விபத்துல 2 கோணத்தை நம்ம பார்க்கணும். ஒண்ணு, விதிமுறை மீறல்கள் இருக்கக்கூடிய கட்டட அமைப்பு, விதிகளை மீறி இந்த கட்டடம் கட்டியிருக்கிறாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, தீயை அணைப்பதற்கான வழிமுறைகள் உள்ள இருக்கா, அந்த அலார்மிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது நம்ம 2 கோணத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஒரு காலையில அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், பேசுகிற போது எங்களால நடவடிக்கை எடுக்க முடியும், ஆனா நீதிமன்றத்துல அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேல நடவடிக்கை எடுக்க முடியலங்கிற மாதிரியான துணியில் அவர் பேசியிருந்தார். ஒருவேளை அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி செய்கிற போதெல்லாம் இந்த நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடி தடையாணை பெற்று அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்களா? அந்த அளவுக்கு ஏதாவது லீகல் கிரவுண்ட்ல அவங்களால செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அமைச்சருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்தது வாஸ்தவம். 2006 ஹைகோர்ட் உத்தரவு போட்டாங்க, ஆகஸ்ட்ல நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க அப்பீல் பண்ணாங்க. கவர்மெண்ட் அப்பீல் பண்ணாங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக. ஒவ்வொரு முறையும் போய் கம்ப்ளீட் பண்றேன். இவங்களை காப்பாற்றுறதுக்காக அதாவது கோர்ட்டுக்கு போனது என்ஜிஓஸ், இந்த சிஐஜி தாராமரில் இருக்காங்களே அவங்க, இந்த நம்ம டிராஃபிக் ராமசாமி, இவங்க தான் போனது. அந்த உத்தரவுக்கு எதிர்த்து கவர்மெண்ட் அப்பீல் பண்றாங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டும் தூக்கி அறிவிச்சிட்டாங்க. அவங்க சொல்ல ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அக்டோபரில், அதாவது வாழ முடியாத நகரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது, சென்னை வாழ முடியாத நகரமாக மாறிக்கொண்டிருக்குன்னு சொல்லி நவம்பர் 2006 சுப்ரீம் கோர்ட் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மானிட்டரிங் கமிட்டி அமைத்து, மானிட்டரிங் கமிட்டி நாங்கள் சர்வே பண்ணி டி நகரை பற்றி பேசும்போது ஏப்ரலில் 2007 உத்தரவு போட்டோம். 65 பில்டிங் எங்களுக்கு இந்த சர்வேல கிடச்சிது. ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ணி 10-15 உத்தரவு போட்டோம், டிமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். ஃபைனல் உத்தரவு போடல. அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ண உடனே அப்போ இருந்த அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் சட்டம் கொண்டு வராங்க, ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக. எல்லாத்தையும் கிராஷ் பண்ணிட்டாங்கல்ல, உச்ச நீதிமன்றம் கிராஷ் பண்ணாங்கல்ல. இல்லை, அதுக்கப்புறம் இது நான் முடிக்கிறேன். அது போனதுக்கப்புறம் கடைசி உச்ச நீதிமன்றம் இது பண்ணி மானிட்டரிங் கமிட்டி இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி உத்தரவு போட்டதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக. டிமாலிஷ் பண்ணக்கூடாது, அதில் தெருவில் உள்ள கடைகள்லாம் நாங்கள் காப்பாற்ற போகிறோம் ஒரு போய் சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க 2007 ஆகஸ்டில். அப்படி தடைப்பட்டு போச்சுது. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்து பல தடவை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே எல்லாம் 3 வருஷத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுது ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஜாஸ்தி நாள் ஓடாது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வந்து ஒரு கமிட்டி கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் மோகன் கமிட்டின்னு கொண்டு வந்து அப்பாயின் பண்ணி அவர் இல்லை டிமாலிஷ் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல சீலிங் பண்ணலான்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. அப்போ இவங்க அந்த சட்டத்தை அமெண்ட் பண்ணுறாங்க, பண்ணி சொல்கிறாங்க சீலிங் போட்டாங்க. அதுவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய பில்டிங்கில் சீலிங் இப்படி பண்ண முடியும். ஸோ அது சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது ஒரு கோர்ட்டுக்கு போச்சுது. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு கடைசியில் கோர்ட்டில் இப்போ ஒரு ஸ்டே கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2012 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. 2007 வரை எல்லா விதிமுறைகளும் மீறி இருக்காங்களோ அவங்கள நீங்கள் ரெகுலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு புது சட்டம். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 1999 2007 போயிடுச்சு, எல்லாம் கவர் பண்ணுறாங்க. அது ஹைகோர்ட்டை போய் ஸ்டேக் டவுன் ஆகிடுச்சு. 2013 ஹைகோர்ட் சொல்லி இன்னும் இது பண்ண முடியாது, ரூல் சரியாக பண்ணிட்டு தான் பண்ண முடியுமே தவிர. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் கமிட்டி அப்பாயின் பண்ணுறாங்க ரூல் கொண்டு வரதுக்காக. 113A புதுசாக 113C ஒன்று கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 4 வருஷமாக என்ன நடக்குது தெரியுமா, கோர்ட்டுக்கு போகிறது. இந்த டி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் கண்ணன் ஒரு ஆள் இருக்கார், அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அவர் போகும்போது இவங்க கவர்மெண்ட்லேருந்து இப்போ சொல்கிறாங்க, சார் நாங்கள் ரூல் பண்ணிகிட்டு இருக்கோம், புது ரூல் பண்ணிகிட்டு இருக்கோம், ராஜேஸ்வரன் கமிட்டி ரிப்போர்ட் வரல, நாளைக்கு வரும், அடுத்த மாதம் சொல்லி பண்ணி என்ன பொறுத்த மட்டும் முழுக்க இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். சரி, நான் வரேன். திரு ஷியாம், தீயணைப்புத்துறைக்கு நான் அதிகாரம் என்ன? இப்போ மின்சார வாரியம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குது அப்படின்னா உடனே அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்லைன்னா மின்சாரம் துண்டிக்கப்படும். குடிநீர் வாரியம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்லைனா அந்த இணைப்பு துண்டிக்கப்படும். அதே மாதிரி தான் பாதாள சாக்கடை திட்டமும் அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனால் தீயணைப்புத்துறைக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லையா? ஏதாவது குறைந்த அளவு தான் ஃபைன் இருக்கா? ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க? கரெக்ட், நீங்கள் சொல்கிற அது நல்ல ஒரு கேள்வி. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லா சான்று மட்டும் தான் கொடுக்குறோம். இப்போ சிஎம்டி ஒரு கட்டிடத்தை அவங்க லைசன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த தீயணைப்புத்துறையுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட இருந்தால் தான் அவங்க கொடுக்க முடியும். அதுதான் முக்கியமாக. இது சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான சாரசம் ஒன்று சொல்கிறேன். இப்போ புதிய சட்டசபை பண்ணாங்க, அப்போ நான் தீயணைப்புத்துறையில் தலைவராக இருக்கேன்.
தீயணைப்பு அது வந்து இனாகிரேட் பண்ணி செக்ரட்டேரியட் அண்ட் அசம்பிளி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ நான் தீயணைப்புத்துறை தலைவர் வந்து தலைமைச் செயலர் லெட்டர் எழுதி இது மாதிரி தீயணைப்புத்துறை இல்லை தடையில்லா சான்று இல்லாமல் உள்ளே யாரும் நுழையக்கூடாது, நீங்கள் செக்ரட்டரி நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ நம்ம ஒரு ஆய்வு பண்ணுறோம், ஒரு கமிட்டி சரின்னு சொன்னாங்க. அந்த ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அந்த புதுசாக சட்டசபை இயற்றப்பட்டு புதிய தலைமை செயலர் இடத்துல எக்கச்சக்கமான விதிகளை அவர்கள் சரியா செய்யவில்லை அப்படின்னு நான் எடுத்து முடியுமா? இப்போ ஹாஸ்பிட்டல் அது வந்து அசம்பிளியா இருக்கும்போதே நான் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி இது நிவர்த்தி பண்ணணும். அதை நிவர்த்தி பண்ற முன்னாலே நீ இந்த உள்ள தப்பு நான் சொல்றேன். அவ்வளோ அங்கே தீயணைப்புத்துறை இது வந்து என்னாச்சு, ஆட்சி மாறின உடனே என்னோட அஃபிடவிட் வச்சு கோர்ட்டு போய் அதை எப்படி யூஸ் பண்றான் பாருங்க. இது எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். நீங்க சர்டிபிகேட் கொடுக்க அதிகாரிகள் எப்படி அனுமதி? ஒரு அரசாங்க ஊழியர், அரசாங்க தலைமைச் செயலர் வந்து அந்த இது கவலைப்படாம முதலமைச்சர் சொல்லிட்டா உள்ள போய் நடைகிறது. இதுதான் தப்பு. இப்போ நான் சொல்லும்போது இது நல்லா நீங்க புரிஞ்சுங்க. அமெரிக்காவை பொறுத்த மட்டும் ஒரு ஆடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அவங்க வாங்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். இல்ல உங்களுக்கு அதிகாரமே இல்லையா, இல்ல குறைந்த அதிகாரம் இருக்கிறதா? அதிகாரம் நீங்க இடையில 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் போவீங்களே, அது சரியான மதிப்பே கொடுக்கறது இல்லை. நான் அதை பற்றி சொல்றேன். அரசாங்கமே மதிப்பு கொடுக்கறது இல்லை. அதான் ஒரு 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 இண்டஸ்ட்ரி ஆரம்பினா அமெரிக்கா வேண்டிய ஒரே ஒரு லைசன்ஸ் ஃபயர் லைசன்ஸ் தான். இங்கே வந்து ஃபயர் லைசன்ஸ் கேட்காமவே நம்ம அதிகாரி சொல்லிக்கலாம் சொல்லி அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாம இருக்கிறதால அவர் சார சொல்ல போக்கு இருக்கு. அந்த மெத்தன போக்கு இருக்கிறது. அதாவது அரசாங்கம் வந்து மனப்பான்மை வந்து எப்படி இருக்குன்னா அது நம்ம ஒன்றும் தேவையில்லை, இது இந்த ஒரு தீயணைப்புத்துறையுடைய சான்றிதழை பெறணும்னு அவசியம் இல்லைன்னு அது அரசாங்கமே மீறினா அப்புறம் என்ன ஆகும்? சிறப்பு வாதம் தொடர்கிறது. திரு தேவசகாயம், தீயணைப்புத்துறையிட்டிருந்து என்ஓசி கிடைச்சாதான் மற்ற பணிகளே தொடங்க முடியும் அப்படின்னு விதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற சமயங்கள்ல 7 மாடி 8 மாடியாக அந்த கட்டடங்கள் மாறி நிற்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால தீயணைப்பு ஃபயர் சேஃப்டி பொறுப்பில் 4 கோணத்தில் பார்க்கணும். நீங்கள் ஒன்று வந்து ப்ரிவென்ஷன், தீ வராமல் எப்படி உங்கள் பில்டிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், தீ வரக்கூடாது, இன்சிடெண்ட்டே நடக்கக்கூடாது. அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. தீ வந்துட்டுன்னா உடனே அதை எப்படி டிடெக்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும். உள்ளே இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ்மெண்ட்டில் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் இருந்தது. இதில் மாத்திரம் சென்சரும் ஃபயர் ஹைட்ரன்ட் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆகிருக்காங்க. அவங்க உள்ள ஒன்றுமே வைக்கல, வெளியேயும் உள்ளேயும் எக்யூப்மெண்ட்ஸ் கேட்ஜெட்ஸ். இப்போ தான் டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. முந்தி மணல் வச்சுட்டு இருப்பாங்க, இப்போ அந்த மணல் தேவையில்லை. தண்ணீர் மணல் இப்போ கூட இருக்கணும். ஆனால் பெரிய பில்டிங்கு தண்ணீர் மணல் ஒன்றும் ஆகாது. ஆனால் அது இல்லை. 3வது வரும்போது ஃபயர் ஃபைட்டிங். அப்போ தான் ஃபயர் பிரிகேட் வருது. ஃபயர் என்ஜின்ஸ் வந்து வெளியே இருந்து வரணும். 5 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம், டிஸ்டன்ஸை பொறுத்து மட்டும் வருவாங்க. அது வரை தீ நிற்குமா? 4வது வந்து ஆஃப்டர் ஃபயர் என்ன பண்ணணும்? 4 விதமாக இதை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். சரி, நான் அதை ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சார்ட்ட வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ சார் 4 விஷயங்களை சொன்னார். முதல்லையே தீ அவங்களே கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியும்னு. இப்போ இந்த நிறுவனங்கள் நிறைய விளம்பரங்களுக்கு செலவு பண்ணுறாங்க, வாடிக்கையாளர்களுக்கு நிறைய இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த அலார்மிங் சிஸ்டம்லாம் செய்யறதுக்கு நிறைய செலவாயிருக்குமா? ஏன் அந்த சிஸ்டத்தை அவங்க செய்யல? இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ ஒரு கட்டிடம் ஒரு உதாரணம் 10 கோடி செலவுனா அந்த தீயணைப்பு முறைகளை அவர் சொன்ன ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு ஹீட் ஆரம்பித்த உடனே ஒரு புகைப்படம் அதே போதும். ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர்ஸ், இந்த இது வந்து அதிகமாக நிச்சயமாக செலவு ஆகாது, 1 விழுக்காடு கூட ஆகாது. அந்த 7 மாடி 8 மாடின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அதுக்கு முழுவதுக்கும் செலவு பண்ணணும்னா ஒரு தொகை கணக்கில் சொல்லுங்க, எவ்வளவு ஆயிருக்கும்? 100 கோடின்னா 1 கோடி இல்லை 50 லட்சம் கூட செலவு ஆகாது இந்த எக்யூப்மெண்ட்ஸை வைக்கிறது. முதல் நான் சொல்றேன், அது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு ஆண்டும் அது மெயின்டெனன்ஸ், இது வேற ரொம்ப முக்கியம். நம்ம ஆடும்போதும் அந்த ஃபர்ஸ்ட் தடவை ஏதோ செலவு செலவுமே அதிக செலவுமே அவங்களே மனசு இல்லாமல் சரியான தரமான இல்லாத பொருளை போட்டுறது. 1 வருஷம் கழிச்சு அது பார்க்கறதே கிடையாது. இது நம்ம தீயணைப்புத்துறை மட்டும் ஃபயர் லைசன்ஸ் ஒவ்வொரு ஆண்டோடும் அதோட மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்கும் பார்த்து அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த 2 நம்ம வாங்கியாச்சு. இப்போ பையா சொன்ன ஆரம்பத்தில் அந்த ஃபயர் எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு உங்கள் துறை அதிகாரிகள் போவாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமாக பொதுமக்கள் கூடுகின்ற சினிமா தியேட்டர் சரி, இல்லைன்னா பல மாடி கட்ட ஹோட்டலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தடவை இல்லை 6 மாதத்தோட அவங்க வந்து ஒரு பயிற்சி,
நம்ம சொல்லுவோம் அந்த மார்க் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நடந்தாச்சா யார் என்னென்ன எந்த யாருக்கு அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்களும் ஒரு ஒரு தீயணைப்பு திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அவங்க ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு ஒரு அது சரி அங்க இருக்கிற அலார்மிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கணும். எவ்வளவு ஆண்டுகளும் ஒரு தடவை பண்ணுவோம், ஒவ்வொரு ஆண்டுகளும் அதை பண்ணி அதை சரியா இருக்கணும். அதுக்கு தான் அந்த என்ஓசி வாங்கணும். ஆனா அதே அப்ளை பண்றது இல்லை. நான் அதான் சொல்ல வர்றேன். இதை நான் சொல்லுவேன், தீயணைப்பு இருக்கும்போது இந்த 2002 சரவணா தடவை 57,000 பேர் அந்த மாதிரி அப்ளை பண்ணாதான் நீங்க போக முடியும். நீங்களா இந்த நிறுவனங்களுக்கு போகணும்னா நீங்க இல்ல அப்படி இல்லை. இதுதான் நீங்க சொல்றது. ஐயா சொன்னாங்க, நான் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் இது நடந்த பிறகு யாரே அப்ளையே பண்ணல அப்படி போய் பார்க்கும்பொழுது சென்னை காஞ்சிபுரம் மட்டும் அந்த தமிழ்நாடு 57,000 ஒரு ஆள் 2,000 இல்லை. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இண்டஸ்ட்ரி ஹோட்டல் முதற்கொண்டு இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பல கட்டிடங்கள் யாருமே அப்ளிகேஷனை போட்டதில்லை. இப்போ அப்ளிகேஷன் போட்டது வந்து தான் நமக்கு வந்து நிர்வாகம் வர கிடையாது. நம்ம வந்து அது ஐயா சொன்ன இப்போ சிஎம்டிஏ கட்டுறாங்கன்னா ஒரு கட்டடம் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டும் போது அவங்க கரெக்டா ரூல் ஃபாலோ பண்ண அந்த செட் பேக் ஏரியா அவ்வளவு ஆயிரக்கணக்கில் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய போதிய பணியாளர்கள் இருக்கிறாங்களா? முதல்ல போய் செக் பண்ணி அது வர முக்கியமான கேள்வி அது. அதை நான் கொஞ்சம் அப்புறம் வரேன். டி நகரை பொறுத்த மட்டும் இப்போ பேசுவோம். நான் 4 ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, 3வது ஸ்டெப்ஸில் தான் ஃபயர் என்ஜின்ஸ் வருது. ஃபயர் என்ஜின்ஸ் வரும்போது அதுக்குள்ள இடம் வேணும், அவங்க மூவ் பண்ணுறதுக்கு இடம் வேணும், மொபிலிட்டி வேணும், மெனுவரபிலிட்டி வேணும், ஏனிய வேலை கொண்டு போகணும், அந்த ஃபோர்க்கு கொண்டு போகிறதுக்கு வேணும். ஒரு இடம் கிடையாதுங்க, ஒரு இடம் கிடையாது. நீங்கள் சென்னை சில்க் பக்கத்தில் ஒன்றும் கிடையாது. இப்போ இன்றைக்கி என்ன சென்னை சில்கில் பொறுத்த மட்டும் இதே மாதிரி டி நகரில் ஒரு 65-70 பில்டிங் இருக்குது. இதே சென்னை சில்க் மாதிரி, இதே மாதிரி ஜுவல்லரி, இதே மாதிரி டெக்ஸ்டைல். அவங்களுக்கு பேசிக் ஃபயர் டிடெக்டிங் சிஸ்டம் கிடையாது, ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இல்லை. ப்ரிவென்ஷன் அந்த செட் பேக் செட் ஃபார்வர்டு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் உள்ள வந்து இவங்க வந்து சிந்தட்டிக் துணிகள் வச்சிருக்காங்க. எல்லாம் தொட்ட ஒன்று எளிதில் தீப்பற்றக்கூடிய, ரொம்ப எளிதாக தெரியும், ஒன்றும் படவிட தேவையில்லை, சும்மா வரைஞ்சாலே போதும் தீப்பற்றிடும். இந்த சூட்டில் இன்னும் ஜாஸ்தி பண்ணும். அதாவது பேசிக் ப்ரிவென்ஷன் எடுக்கல. 2வது வந்து ஆட்டோமேட்டிக் இந்த டிடெக்ஷன் வைக்கல. ஃபயர் என்ஜின் வந்தால் இடம் இருக்கு போகிறதுக்கு. அதனால நிறுவனம் மீது தான் பக்கத்துல பாலம் இருக்கிறது, ரொம்ப குறுகலான இடத்துல பாலம் கட்டி இருக்காங்க. அது சிஎம்டி, அது கவர்மெண்ட்டுக்கு பிளான். அது ஓவர் பிரிட்ஜ் தானே. ஆமா, டி நகர்ல இது கட்டவே கூடாது. டி நகர்ல முட்டாத்தனமான நான் சொல்றது யார் பண்ணாங்களோ எது மாதிரி முட்டாத்தனமான ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்துக்கிட்டே இல்லை. இந்த இடத்துல யாராவது ஃப்ளைஓவர் கட்டுவாங்களா? ஃப்ளைஓவர் இப்போ யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. முந்தைய வரை சிச்சுவேஷன் மோசமாக இருக்குது. ஆனால் இந்த சென்னை சில்லுக்கு அதுக்கு முன்னாலே இருந்தது. இப்போ அதை வரை இப்போ ஜாஸ்தி கட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பில்டிங் மாதிரி என்ன 70 கட்டிடங்கள் இருக்குது, இந்த 4மே இல்லாமல் இருக்குது. இதைத்தான் நாங்கள் திருப்பி அதைத்தான் ஆய்வு செய்வதற்கு தீயணைப்பு துறையிலேருந்து போகணும்ல, பணியாளர்கள் போய் வருடத்துக்கு ஒரு முறை ஆய்வு செய்யணும். அந்த கேள்வி கேட்குறேன். பணியாளர் போனோம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த ஃபயர் பிரிகேட் வந்து இப்போ வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் அதை இது பண்ணுறாரு. ஆனால் இவங்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு பில்டிங்கை பொறுத்தப்பட்டில், பப்ளிக் சேஃப்டியை பொறுத்தப்பட்டில், இப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த பில்டிங்லேயே சொல்கிறாங்க சாதாரண நாளில் 6,000 பேர் போகிறாங்க. வாரத்துக்கு 1 கோடி பேர் வர்றாங்கன்றாங்க, இந்த பில்டிங்லேயே போகிறாங்க. ஆனால் ஆவரேஜ் இது வந்து இந்த கட்டடத்துக்கான எண்ணிக்கை டி நகரில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும். வீக்கெண்டில் 10,000 பேர் இந்த பில்டிங் மாத்திரமா. அந்த டி நகர் ஏரியாவில் குறைஞ்சது ஒரு 1.5-2 லட்சம் டெய்லி. சனிக்கிழமை நேற்றிலுமே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆயிடுது. அவ்வளோ மக்கள் கூட்டம் அங்கே இருக்கும்போது தீயணைப்புக்கு பொறுத்த மட்டும் இவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். முந்தி இருக்கும்போது சின்ன சின்ன பில்டிங்க 2 மாடி 3 மாடி பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கே அப்படியே கீழே இருந்தே ஹோஸ் பைப் வச்சு உடைச்சிடலாம். இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வந்து ஹைரைஸ் பில்டிங் வந்ததுக்கப்புறம் ஃபயர் பிரிகேடு என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க? ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? டெக்னாலஜி கொடுத்துருக்காங்களா? இல்லை. சரி, நம்ம கேட்கலாம், அவர்கிட்டே கேட்கலாம். விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டுறாங்க, அதுக்கு நம்ம நடவடிக்கை தனியாக தான் எடுக்கணும். அலார்மிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அதுக்கும் நம்ம தனியாக நடவடிக்கை எடுக்கணும், அறிவுறுத்தணும். நான் இதையெல்லாம் தாண்டி தீயணைப்பு துறையுடைய பங்களிப்பு குறித்து பேசுகிற போது இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 மணி நேரமாக தீப்பிடிச்சு எரியுது. நம்மக்கிட்ட பணியாளர்கள் பற்றாக்குறையா, இல்லை வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் இல்லை அதனால தாமதமாகுதுன்னு சொல்கிறாங்க, இல்லை மாடர்ன் டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி நம்மளால் அணைக்க முடியலையா? நம்ம பக்கம் ஏதாவது குறைகள் இருக்கா? தீயணைப்புத்துறை பக்கம் ஏதாவது குறைகள் இருக்கா? அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா நாம? உண்மையை நல்ல கேள்வி. இப்போ 36-38 மணி நேரம் வர்றது காரணம் வந்து நீங்கள் உண்மையில பார்த்தா இந்த ஃபுல் ஆப்ரேஷன் 400 தீயணைப்பு அதிகாரிகளிடம் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மட்டும் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் நான் மட்டும் போவேன்னு பார்க்க மாட்டோம். சென்னையில் இருக்க 34 வண்டியும் சரி காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு ஒருங்கிணைப்பு என்னென்னா,
நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட் இமீடியட்டாக வந்து வாட்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வாட்டர் லாரிஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அங்கே இங்கே இந்த கட்டிட பொறுத்த மட்டுமே செட்பேக் இது எப்போதும் இருக்க வேண்டிய ஒருங்கிணைப்பு அது எப்போதுமே இருக்கு. இதுல இருக்கான்னு இது கட்டாயமாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு நமக்கு என்ன குறைன்னா செட்பேக் ஏரியா பின்னால் மட்டும்தான் இந்த கட்டிட பொறுத்து செட்பேக் ஏரியா இருக்கு, சைடில் கிடையாது. அப்புறம் வந்து கரெக்டாக அவர் சார் நல்லா சொன்னாங்க, அந்த பாலம் வந்து ஒரு பெரிய ஒரு தடுப்பாக இருக்குது. ஏன்னா 10 அடி பக்கத்தில் நம்ம வருது, இந்த ரோடை பார்த்து 10 அடி தான் இருக்கு. இல்ல அதுல நிப்பாட்டி தான் மேலாம் அடிக்கவே முடியுது தண்ணி. அது நிப்பாட்டி நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி அடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஸோ இது வந்து கான்ஃபிகரேஷன் ஆஃப் த பிரிட்ஜ் அந்த இடத்துல பண்ண தவறு. இதெல்லாம் நமக்கு வந்து தடைகளா சீக்கிரமாக நம்ம போய் செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஆனால் ஆட்களை பொறுத்த மட்டும், நீரை பொறுத்த மட்டும், அந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அதை நல்லா பண்ணியிருக்காங்க, சீக்கிரம் வந்திருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த தடைகள் இல்லாமல் ஒரு நல்லா இன்னும் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி நான் சொல்ல முடியும். இது கட்டடம் கட்டியாச்சு, ஒரு பாலம் இருக்குது, இது சொல்லும்போது ஒரு சின்ன அமைச்சர் சொன்னால் இந்த கட்டிடம் இடிச்சிரும் சொன்னார். ஆனால் இதே மாதிரி கட்டிடங்கள் எத்தனை இருக்கின்றன? டி நகர் 66. உண்மையில் அந்த 2010 எல்லாம் ஹைகோர்ட்டில் வந்து டெமாலிஷன் பண்ணுறதுக்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி டைரக்டர் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. அதை சொல்லும்போது அந்த பேரிடரை வந்து நம்ம தீயணைப்பு மட்டும் கிடையாது, அதை மீட்பு துறையும் நம்மகிட்ட இருக்குது. அந்த சரியான முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லதை எனக்கு ஒரு பெரிய வருத்தமான. இந்த விவாதத்தை நிறைவு செய்யணும், இறுதி பகுதியில் இருக்கிறோம். ஒரு திரையரங்குல விபத்து நடந்துச்சு தூத்துக்குடியில், 150க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து போச்சு. அதுக்கப்புறம் திரையரங்குகள் எல்லாத்தையும் நம்ம வரைமுறைப்படுத்தணும். கும்பகோணத்தில் பள்ளி குழந்தைகள் வந்து கருகி போனாங்க, அதுக்கப்புறம் பள்ளிகளை வந்து வரைமுறைப்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு இழப்புக்கு பின்னாடி ஒரு 100 உயிர் 150 உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அதை வரைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்கள் தொடங்குது, நீதிமன்ற வழிகாட்டுதல்கள்லாம் தொடங்குது. இங்க நல்ல வேளை எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை. எங்கிருந்து தொடங்கணும், என்னெல்லாம் செய்யும்? இந்த விஷயத்துல சட்டமன்ற வரைமுறைகளும் விதிமுறைகளும் எல்லாமே இருக்கு, 10 வருஷமா இருக்கு. அதை அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதான் பிரச்சனை. அதனால் ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் இருக்குது, மானிட்டரிங் கமிட்டிக்கு எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் இருக்குது, ஃபயர் சர்வீஸ்க்கு ரிப்போர்ட் இருக்குது, மானிட்டரிங் கமிட்டிக்கு உத்தரவுகள் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ அமைச்சர் சொன்னார் போர்க்கால நடவடிக்கை. நான் ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ணேன் தமிழ்நாடு பொறுத்த இல்லை, போர்க்கால நடவடிக்கையில் இவங்க எக்ஸ்பர்ட்ஸ். தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி மொபிலைசேஷன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த கண்ட்ரி, அது டவுட்டே பண்ண முடியாது. வருமானம் காப்போம்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் பண்ண முடியும். நார்மல் கவர்னன்ஸ் வர்ச்சுவலி ஜீரோ. இப்போ நீங்கள் கடைசியாக ஒப்பீனியன் கேட்குற இப்போ என்ன பண்ண இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னா, இந்த பில்டிங்கை டிமாலிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பண்ணிடுவாங்க. இதே மாதிரி 60க்கு மேலே கட்டுறங்கள் ஒரு 100 அடி 300 அடிக்குள்ளே இருக்குது, 300-400 அடிக்குள்ளே இருக்குது. அது பல வருஷமாக வயலேட் ஆகிருக்கு. அது இதை விட மோசமான ஆக்சிடென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, என்ன பொறுத்த மட்டும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, சென்னையில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் இருக்குது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 133, 144ல் பப்ளிக் சேஃப்டியில் பில்டிங்ஸை க்ளோஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ண முடியும். அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி அவங்க எக்ஸாமின் பண்ணி அவங்க இதை என்னென்ன பண்ண சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபுல் சேஃப்டி யார் மீறி இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அமைச்சர். இல்லை அது வேற, அது ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாங்க, அது ட்ராமா. நான் சொல்றது வேற. இல்ல நம்ம நம்பிதானே ஆகணும், சிஸ்டத்தை நம்பிதானே ஆகணும். இல்ல அந்த சிஸ்டம் நடவடிக்கை எடுப்பாங்க, தண்டிக்கும் அப்படின்னு நம்ம நம்பிதானே ஆகணும். முற்றிலுமா நம்பிக்கை இழக்க முடியாது. போட்ட எஃப்ஐஆர் ஒன்றும் நடக்க போறது இல்லை. இந்த 67 பில்டிங்கும் உடனே பிசினஸ் ஸ்டாப் பண்ணி ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க, செய்வாங்கன்னு நம்ம நம்புவோம். கிடையாது சார், அதானே முக்கியமான அப்பதான் சர்க்கார் நம்புவாங்க. கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். விவாதத்தில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.